மனிதன் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு இந்த துஷ்டியில் இருக்கிறார். அப்போ அவருக்கு இந்த உண்மை புரியாது, இந்த சத்தியம் அவருக்கு என்னென்னு தெரியாது. அவர் தெரிந்து கொள்பவர் தான் ஸ்ருதவத்தாரே ஸ்ராவகர். சத்திய தர்மத்தை கேட்டு அறிந்து கொள்பவர், முதலில் இதை கேட்டு அறிந்து கொள்பவர் தான் ஸ்ருதவத்தாரே ஸ்ராவகர். அப்போ அவருக்குத்தான் இதை விமர்சிக்க முடிகிறது. கேட்டு தெரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு இதை விமர்சித்து பார்க்க முடியும், இதை ஒரு தேடுதல் செய்து பார்க்க முடியும். அப்போது இந்த ரிசர்ச் பண்ணி எங்களால் பார்க்க முடியும். அப்போ இந்த ரிசர்ச்சின் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு இதன் உண்மைத்தன்மையை புரிந்து உணர முடியும். அப்போது நாங்கள் முதலில் சத்திய தர்மம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளணும், கேட்டு தெரிந்து கொள்ளணும். அப்போது இதை தெரிந்து கொள்ள நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்கணும். கேட்பது சத்திய தர்மமா என்பதை தெரிந்து கொள்ள அது முதல் நிலை, நடுநிலை, இறுதி நிலை என்ற இந்த மூன்றும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறதா என்ற விமர்சனம் தனக்குள் இருக்கணும். அப்போது முதல் நிலை தான் மனம் உருவான விதம். அப்போது இரண்டாம் நிலை தான் மனதில் மீளும் வழி. அப்போ இறுதி நிலை தான் மனதில் மீண்ட சுபாவம். அப்போ இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ அதை தான் இன்றைய யுகத்தில், இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய குருநாதர் அவர்களும் போதிக்கிறார்கள். அப்போது இந்த வழியில் தான் நாங்களும் பயணம் செய்தோம். சத்திய தர்மத்தை முதல்ல கேட்டோம். கேட்டு இதை விமர்சித்து பார்க்கும்போது, நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கும்போது எங்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் அன்றாட வாழ்க்கையை ப்ராக்டிக்கலாக பழக்கப்படுத்தி பார்க்கும்போது, அப்போது எங்கேயுமே நான் என்று ஒருவர் இல்லை. எல்லாமே சென்சர்கள், எல்லாம் உற்பத்தி நிலையங்கள். கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது, மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடலுக்கு குளிர் உஷ்ணம், இவை அனைத்தும் இயங்குது. அப்போ இந்த இயங்கும் ஒரு இயந்திரம் போலத்தான் கண் என்ற சென்சர் வர்ணத்தை சேமிக்குது, அது உற்பத்தி செய்து. காது என்ற உற்பத்தி நிலையம் அது வர்ணத்தை, சத்தத்தை சேமிக்குது, அதை உற்பத்தி செய்து. அப்போ மூக்கு என்ற சென்சர் வாசனை மற்றும் துர்நாற்றத்தை உற்பத்தி செய்து. அப்போ நாக்கு என்ற சென்சர் அது சுவையை உற்பத்தி செய்து. அப்போது உடல் என்ற சென்சர் என்பது அது குளிர் உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகளை அது உற்பத்தி செய்து. அப்போது இந்த உற்பத்தி நிலையங்களின் சுபாவம் தான் உற்பத்தி செய்வது. அப்போது கண் என்ற உற்பத்தி நிலையத்தால் அது வர்ணத்தை உற்பத்தி செய்கிறது என்றால், அப்போது அது கண்ணுக்கு தெரியும் வர்ணம் அப்போது எனக்கு தெரியுதுன்னு சொல்லி நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கோம். கண்களுக்கு தெரிவது எனக்கு தான் தெரியுது, நான் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிடிப்பில் நாங்கள் இருக்கிறோம். காதுக்கு கேட்பது நான் தான் கேட்குறேன், எனக்கு தான் விளங்குது அப்படின்ற பிடிப்பில் இருக்கிறோம். அப்போ அந்த பிடி தான் அந்த துஷ்டி. அப்போ அந்த பிடியிலிருந்து மேலத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வழியை காட்டுகிறார்கள், இந்த மனம் உருவான விதம் பற்றி. மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் கேட்டு அறிந்து இதை விமர்சித்து பார்க்கும்போது, கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் இணைந்த ஒரு எண்ணம் தான் மனம். எல்லாம் இணைந்தது தான் மனம். சென்சர்கள் ஐந்தும் ஒன்றாக இணைந்தது தான் மனம். அப்போ அதுதான் ஆன்மா என்ற துஷ்டி, அதுதான் சக்காய துஷ்டி. அந்த இணைந்த போது மனம் உருவானது. மனம் உருவானதில் அந்த வெளியில் இருக்கிறது என்ற பிடித்து கொண்டோம். அந்த பிடிப்பு தான் ஆன்மா என்கிற இந்த சக்காய துஷ்டி. துஷ்டிக்குள் இருந்து கொண்டு நாங்கள் எதை செய்தாலும் என்னத்தை தான் செய்தாலும் எங்களுக்கு துன்பத்தில் மீள முடியாது. துன்பத்தில் மீளும் வழி இந்த மனதுக்கு முடியாது.
மனம் என்ன சொன்னாலும் அது துன்பத்துக்குள் தான் போய் சேர்கிறது. மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் சமத்துவ தியானத்தினூடாக மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் பரவச நிலையில் மூழ்கி இருந்தாலும் அங்கேயும் இருப்பது துஷ்டி தான். அதுவும் ஒரு துஷ்டி தான். ஏன் மனம் உருவான விதம் பற்றி எங்களுக்கு தெரியாட்டி அதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு உட்காந்துருந்தா சரியாக போயிடுமா? இல்லை, அது மூடத்தனம். அது ஒரு பொய்யான ஒரு விடயம். அது தற்காலிகமானது. அது நிரந்தரமற்றது. நிரந்தரமான நாங்கள் இந்த மனதின் மாயிலிருந்து மேலன்மா இருந்தால் முதலில் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்ட விடயத்தை விமர்சித்து பார்த்தால் தான் எங்களுக்கு இதை புரியும். இதுதான் உண்மை என்று. அப்போ கண்களுக்கு தெரிவது நான் பார்ப்பது இல்லை, எனக்கு தெரிவதில்லை. அப்போ காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பதில்லை, அது நான் கேட்பது இல்லை. அப்போ சென்சர்கள் இயங்குது, அதற்குள் உருவானது, அது உற்பத்தி செய்தது எங்கேயும் இருப்பது கிடையாது. உற்பத்தி நிலையத்தால் உற்பத்தி செய்யப்படுவது அது அதன் சுபாவம். கண் என்பது வர்ணத்தை சேமிக்கிறது, அது அதன் சுபாவம். காது என்பது அது சத்தத்தை உற்பத்தி செய்கிறது என்றால் அது அதன் சுபாவம். அப்போ இந்த சுபாவ தர்மத்தை தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம், கையாளுறோம், விமர்சிக்கிறோம். அப்போ கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல் தெரிந்தாலும் அது நான் பார்ப்பதோ எனக்கு தெரிவதோ இங்கே இல்லை. காது என்பது வழக்கம் போல் கேட்குது, அது நான் கேட்பது என்று இங்கே ஒருவர் இல்லை. அப்போ இதை எங்களால் பிரித்து பார்த்தால் தான் எங்களுக்கு இதை விமர்சித்து ஆராய்ந்து பார்த்தால் தான் எங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது விமர்சித்து பார்க்கும்போது அவருக்கு அப்போ கண் தெரியலைன்னு சொன்னால் வர்ணம் இல்லை, காது விலங்கலைன்னு சொன்னால் சத்தம் இல்லை, மூக்கால் வாசனையை துர்நாற்றத்தை உணர முடியலைன்னா அவருக்கு வாசனை உலகம் ஒன்றும் இல்லை. இப்போ நாக்குக்கு சுவையை உணர முடியலைன்னா அப்போது சென்சர் இயங்கலைன்னு சொன்னால் அப்போ சுவையும் இல்லை. அப்போ உடலும் மறுத்து போச்சுன்னு சொன்னால் அப்போ உடலுக்கு உணரும் குளிரும் இல்லை, உஷ்ணமும் இல்லை, இறுக்கமான பாரமான தன்மை எதுவுமே இல்லை. அப்போது எல்லாமே இந்த சென்சர்களால் உருவானது தான் என்பது இங்கே நன்றாக புரியுது தானே. சென்சர்கள் இயங்கலைன்னு சொன்னால் அப்போ எதுவுமே எங்கேயுமே இல்லை. சென்சர்கள் இயங்குவதனால அதற்குள் உருவானதை நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி பிடித்து கொண்டிருக்கோம். அப்போ பிடித்து கொண்டிருக்கும் பிடியில் அப்போ எப்படி நாங்கள் விடுதலை பெறுவோம்னு பார்த்தா அப்போ இந்த விமர்சனத்தை நாங்கள் செய்து பார்த்தா தான் புரியும். அப்போ அது விமர்சித்து பார்க்கும்போது அப்போ கண் தெரியாதவருக்கு பார்வை இல்லை, அப்போ அது அந்த சென்சர் அவருக்கு இயங்கலைன்னு சொன்னால் அப்போ வர்ண உலகம் அவருக்கு இல்லை. காது என்ற சென்சர் இயங்கலைன்னு சொன்னால் அப்போ அவருக்கு சத்த உலகம் இல்லை. மூக்கும் இல்லைன்னா, நாக்கும் இல்லைன்னா, உடலும் இல்லைன்னா அப்போது உலகம் எங்கே இருக்குது? வர்ணலோகம் இல்லை, சத்தலோகம் இல்லை, வாசனை உலகம் இல்லை, சுவை என்ற உலகம் இல்லை, குளிரும் இல்லை, உஷ்ணமும் இல்லை, இறுக்கமான பாரமான தன்மை இந்த உலகம் அப்போ எங்கேயுமே இல்லை. அப்போது உலகம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் அப்போ நான் இருக்கிறேன்னா? இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவான உலகம் எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? இப்போ நான் என்றும் ஒருத்தர் இங்கே இல்லை தானே. இப்போ நல்லா புரியுதா உங்களுக்கு? நல்லா விமர்சித்து பாருங்கள். இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் அப்போ நான் எங்கே இருக்கிறேன்? அப்போ நானும் இங்கே இல்லை, நான் என்று ஒருவர் இல்லை. அப்போ இதுதான் காய துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம், ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம். துஷ்டியிலிருந்து மீண்டதன் பிறகு அப்போ நானும் இல்லை, வெளியில் இருக்கிறது என்ற பிடிப்பில் இருக்கும் வரை நான் இருக்கிறேன். உலகம் இருக்குது, அப்போ உலகத்தில் நானும் இருக்கேன். உலகம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் அப்போ நானும் இல்லை. நான் இல்லை என்றால் அப்போ உலகம் எவ்வளோ இனிமையானதாக இருக்குது.
எல்லாமே அழகாக இருக்குது, எங்கேயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் இருக்கிறனால தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. நான் இருக்கும் நான் இருக்கிறதுனால தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நான் இல்லைன்னு சொன்னால் எங்கேயாவது பிரச்சனைகள் இருக்கா? எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லாமே சாந்தமான இனிமையான சுவை மட்டும்தான் இங்கே இருக்குது. அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய நிர்வாண சுவை. நான் இருக்கும் வரை நான் இருப்பது தீயில் வெந்து கொண்டு வேதனையில் வாடி வதங்கி. அப்போ நான் இல்லை என்றால் வேதனையும் இல்லை, துன்பமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ இருப்பது சாந்தமான இனிமையான சுவை மட்டும்தான். அப்போ இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். சங்கித்தே நிப்பிதாய, இது புரிந்து கொள்ளக்கூடியது. கண்களுக்கு வழக்கம் போல வர்ணம் தெரியும், காதுக்கு வழக்கம் போல சத்தம் கேட்கும், மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடலுக்கு குளிர் உஷ்ணம், இவை எல்லாமே வழக்கம் போலத்தான் இருக்கும். அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அதால் உருவானது எங்கேயும் இல்லைன்னு சொன்னால், அது வெளியில் இல்லைன்னு சொன்னால், அப்போது நானும் இல்லை. அப்போ இது புரிந்து கொள்ளக்கூடியது. அப்போ நான் இல்லாமல் சென்சர்கள் இயங்குது. கண்களுக்கு வர்ணம் தெரியுது, அப்போ அதை நான் பார்ப்பது கிடையாது. காதுக்கு சத்தம் கேட்குது, அது நான் கேட்பது கிடையாது, எனக்கு கேட்பது கிடையாது. அப்போ இந்த சென்சர்களால் உருவானது வெளியில் இல்லைன்னு சொன்னால், அப்போ நானும் இல்லை. அப்போ நான் இல்லைன்னு சொன்னால் அது இயங்குது, சாமானியமான முறையில் அது இயங்குது. அப்போ அதன் சுபாவத்தின் தன்மையில் அது இயங்குது. அப்போ அதற்குள் உருவான நான் எங்கேயும் நான் என்று ஒருவர் இல்லை. வெளியிலே ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், அதற்குள் உருவானது எங்கேயும் இல்லைன்னு சொன்னால், அப்போ நானும் இல்லை. அப்போது சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவம் இதுதான். துஷ்டியிலிருந்து மீண்ட நான் இல்லைன்னு சொன்னால், அப்போ இந்த உலகமே சாந்தமான இனிமையான சுவைதான். அப்போ இது 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. நிற்பது, நடப்பது, இருப்பது, படுப்பது என்ற 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சுவை, அது நிர்வாண சுவை. அது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணுவதை போல பெற்றுக்கொள்ளும் சமத்த சுவை அல்ல இது. சமத்த சமாதி அல்ல இது. இது விதர்சனா சமாதி. விதர்சனா சமாதி என்பது மனம் உருவான விதம் பற்றி விமர்சித்து அதை கையாண்டு நடைமுறையில் விமர்சித்து பார்த்து அதை கையாளும் போது அதற்குள் உருவான சமாதி நிலை தான் இந்த விதர்சனா சமாதி. அது விதர்சனா சமாதி எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. மனம் உருவான விதம் பற்றி சத்திய தர்ம போதனையினூடாக நாங்கள் தெரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்பவருக்குத்தான் புரிந்து கொள்ள முடியும். ஜானத்தோ அகம் பிக்கவே பஸ்ஸத்தோ ஆசவானம் கஹம் வதாமி. அப்போது இது தெரிந்து கொள்பவருக்குத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஜானத்தோ தெரிந்து கொள்கிறார், பஸ்ஸத்தோ புரிந்து கொள்ளுகிறார். அப்போ தெரிந்து கொள்பவருக்கு தான் புரிந்து கொள்ளக்கூடிய முடியும். அப்போது நாங்கள் சத்தியம் என்ன, பகவான் புத்தர் அவர்கள் என்ன கூறிய தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளாமல் யாருக்குமே சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. முதலில் நாங்கள் சத்தியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும். அது இருப்பது கல்யாணமித்ரவின் செய்தியில். அது எங்களுடைய குருநாதர் அவர்கள், புத்தோத்பாதாரின் ஆன்சார் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்யும் சத்திய தர்மத்தில் தான் அது இருக்கிறது. அப்போ அதை கேட்டு தெரிந்து கொள்பவருக்கு அப்போ இங்கே இது என்ன நடக்குது, இதில் என்ன விவரிக்கப்படுகிறது என்பது அவருக்கு விளங்குது இங்கே. அப்போது அதில் விவரிக்கப்படுவது என்னென்னா, மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ இதை கேட்டு அறிந்து கொண்டு இதை நடைமுறையில் விமர்சித்து பார்க்கும்போது அப்போது அந்த துஷ்டியில் இருந்தவர் மீள்கிறார், ஆத்ம துஷ்டியிலிருந்து மீள்கிறார். அதுதான் சக்காய துஷ்டியிலிருந்து மீள்வது என்பது.